வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு தி விசிட்டர் ஃப்ரம் த ஃபியூச்சர். 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. என்னால எவ்வளவு காமெடியா இந்த படத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு காமெடியா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் டிராவல் படம். எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்னு இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. நீங்க உங்களுடைய பாஸ்ட்ல நான் இதை போய் மாத்தணும், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதை போய் மாத்திடுவேன் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நீங்க எதை மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிடையாதுப்பா. 30 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான். 25 வயசுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க உங்களுடைய 18 வயசு டு 20 வயசு உங்களுடைய பாஸ்ட் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு பார்ப்பேன், கட்டாயம் மென்ஷன் பண்றேன், பின் பண்ணி வைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சரி, வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு கதைக்குள்ள போகலாம். ஃபியூச்சர்ல தான் காமிக்கிறாங்க. அலாரம் ரொம்ப வேகமா அடிக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பிளான்ட், அதனுடைய ரியாக்டர் சடனா ரேடியோ ஆக்டிவ் ஃபயரை கேட்சப் பண்ணுது. சோ அதனால ரொம்ப பெரிய ஒரு விபத்து ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியுது. சிச்சுவேஷனை டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கார்ட்ஸ், ட்ரோன் எல்லாமே ரொம்ப வேகமா போறாங்க. எல்லா எம்ப்ளாயிஸும் பயத்துல பதட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. அந்த ரியாக்டர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ப்ரீவென்ட் பண்ணி ஒரு 2 இன்ஜினியர் அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி 2 பட்டன் இருக்கு. ஒன்னு எல்லோ கலர் பட்டன், இன்னொன்னு ப்ளூ பட்டன். இதுல எதை அமுக்கிறது அப்படின்றது தெரியல. இப்ப இவங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு டோரு வேற பூட்டிருச்சு, ஸ்டக் ஆயிருச்சு. இவங்களால எஸ்கேப் ஆகவும் முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல, ஐடியாவே இல்ல. அப்ப அந்த டைம்ல ஏதோ ஒரு ஃபாக் மாதிரி ஒண்ணு வருது. திடீர்னு மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான். அவனுடைய பேரு ஃபாக்ஸ். அந்த டோருக்கு வெளியில தான் அவன் இருக்கான். இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கிட்ட அவன் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். வந்தவன் சொல்றான், நான் ஃபியூச்சர்ல இருந்து வரேன், ப்ளூ பட்டனை மட்டும் அமுக்கவே அமைக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ப்ளூ பட்டன் அமுக்கவே அமுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். இந்த இன்ஜினியர்ஸ்க்கு அவனை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டவுட்டா வேற இருக்கு. மறைஞ்சு போனவன் திடீர்னு வரான். ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேற கூட கூட்டிட்டு வரான். ப்ளூ பட்டனை அமுக்க கூடாது, எல்லோ பட்டனை தான் அமுக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்படியே அவன் மறைஞ்சு போயிட்டான். சரி, எல்லோ பட்டனை அமுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்க போகும்போது திடீர்னு இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க வந்தோடனே அந்த ஃபாக்ஸ் அப்படின்றவன் அவன் காணாம போயிட்டான். அவங்க 2 பேரும் ஆக்சுவலா போலீஸ் மாதிரி, எதிர்காலத்துல இருந்து வந்த போலீஸ். அவங்க சொல்றாங்க, இப்ப முன்னாடி ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேச்ச மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா அவன் ஒரு டெரரிஸ்ட். தயவு செஞ்சு எல்லோ பட்டன் அமுக்கவே அமுக்கிறாதீங்க, ப்ளூ பட்டன் அமுக்குங்க, ப்ளூ பட்டன் அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ரோல்ல இருந்து வந்த இவங்களும் அப்படியே காணாம போயிட்டாங்க. என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி, இந்த பேட்ரோல்ல இருந்து வந்தவங்க பேச்சே கேட்கலாம், அவன் தான் டெரரிஸ்ட் ஆச்சே, அவன் பேச்சை ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு ப்ளூ பட்டனே அமுக்குறாங்க. சரி, எல்லாமே அமைதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மொத்த என்டையரான அந்த நியூக்ளியர் பிளான்ட் கம்ப்ளீட்டா அப்படியே வெடிச்சு சதறுது. அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு டெபுட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அவரோட பேரு கில்பர்ட். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கல்ல, அது எதிர்காலம், இப்ப பிரசன்ட். ஓகேவா? இந்த டெபுட்டி ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறாரு. மிகப்பெரிய அட்டாமிக் பிளான்ட் ஒன்னு பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதனுடைய பேரு தான் அக்ஸோமோகா. அப்ப ஆலிஸ் அப்படின்றவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி அவுடேட்டடான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள், விளைவுகள் எல்லாமே வரும். ஒன்னு கரண்டா இருக்கக்கூடிய இப்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பிரிவென்ட் பண்ணுங்க, அப்படி இல்லனா இந்த கம்பெனி இழுத்து மூடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. அட போமா, நீ யாருடா கோமாளி அப்படின்ற மாதிரி அந்த கில்பர்ட் அவர் பாட்டுக்கு காட்ஸ கூப்பிடுறாரு. அவங்களும் அந்த பொண்ணை அப்படியே ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க எந்திரிச்சு நின்னு கொஸ்டின் கேட்டா இதுதான் நடக்கும். அவளை மட்டும் இல்ல, அவ கூட இருந்த ஆக்டிவிஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தால, இவளுடைய அப்பா தான் வராரு. வந்தவர் இந்த பொண்ணுக்கு பெயில் எடுக்கிறாரு. உன்னை பொண்ணா பார்த்ததுக்கு எத்தனை போலீஸ் ஸ்டேஷனை ஏற வச்சிட்டு இருக்க, என்னடி நீ அப்படின்ற மாதிரி. சரி, வாய்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி மூஞ்சியை காமிச்சா அது வேற யாரும் இல்ல, அந்த கில்பர்ட் தான். அவர் தான் அப்பா. அவர் சைனாவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான்ட் ஒன்னு நிறுவ போறாரு. அதுக்கு எதிர்பார்க்கிறது யாரு? இவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு சமூக ஆர்வலர், ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க. காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல? அப்பாவை எதிர்க்கிற பொண்ணு. இந்த ஆலி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி திட்டுறாங்க. என்னன்னு சொல்லி திட்டுறாங்கன்னா, உன்னுடைய அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஏன் எங்க கிட்ட முதல்ல சொல்லல? அந்த கில்பர்ட் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஏன் எங்கிட்ட சொல்லல? நீ உண்மையிலேயே ஒரு ட்ரூவான ஒரு போராளி மாதிரி எங்களுக்கு தெரியல, நீ ஒரு ஸ்பை மாதிரி தான் எங்களுக்கு தெரியற அப்படின்னு சொல்லவும், நான் ஸ்பைலாம் கிடையாது, நான் ஒரு உண்மையான போராளி, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலிஸ் பொண்ணு சொல்றா. அப்படின்னா உங்க அப்பாவோட கம்ப்யூட்டருக்குள்ள போய் அவருக்கு தெரியாம ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாரு, சரியா அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்படியே ஈவினிங் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த அப்பா கில்பர்ட் அவருடைய அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவங்களோட ஒய்ஃபோட சேர்ந்து இருந்த மாதிரியான நிறைய ஞாபகங்கள் கலந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹீரோயின் ஆலிஸ் பிறக்கும் போதுதான் அவங்களுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் தூங்க போயிடுறாரு பெட்டுக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் உள்ள போறா. போய் அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு
சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அங்க போய் பார்த்தா இந்த ஃபாக்ஸ்னு சொல்லி ஒருத்தன் எதிர்காலத்துல இருந்து வந்தான்ல ஓப்பனிங் சீன்ல, அவன் இருக்கான். அவன் அந்த கம்ப்யூட்டர் வந்து திருட பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே பொறு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவனை பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்கு, அதை வச்சு அப்படியே வந்து தலையில அடிச்சிடுறாங்க. அவன் கீழே விழுகிற சவுண்டை கேட்டு இந்த கில்பர்ட்டும் எந்திரிச்சிடறாப்ல. வந்து பார்த்தவரு நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாப்ல. அதே மொமெண்ட்ல போலீஸ் வராங்க. எந்த போலீஸ்? காலத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு போலீஸ் வராங்க, டைம் பெட்ரோல். வந்தவங்க இந்த ஃபாக்ஸை தான் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஃபாக்ஸ் வந்து சைஸ் அப்படியே வந்து விளைக்கிறான். அந்த குண்டு இந்த அப்பா கில்பர்ட் லெக்ல வந்து கால்ல போய் பட்டுருச்சு. அப்படியே அந்த டைம் பெட்ரோலை சேர்ந்தவங்க அப்படியே வராங்க, அந்த போலீஸ்காரங்க, கால போலீஸ். இந்த கில்பர்ட் அவன் கையில வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வச்சிருக்கான். அதை அமுக்கணும்னே அவன் மறைஞ்சிருவான். இதை தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவான். அதை அமுக்குறான். ஆனா இவனை வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் தொட்டுட்டு இருப்பா. ஹீரோயினோட அப்பா வந்து இவனையும் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. சோ இந்த 3 பேருமே இந்த வீட்டுல இருந்து காணாம போயிடுறாங்க. வந்தவங்க ஒரு மர்மமான காரிடார் ஒண்ணு இருக்கு, அங்க வந்திருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னடா வேற ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தவ அந்த ஃபாக்ஸ் இருக்கான்ல, அவனோட மூஞ்சிலே ஒரு எத்து விட்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் ஓடுறேன் பாறா, நான் ஜான் சீரானையோட சித்தப்பா போன்றா அப்படின்ட்டு அவனை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடினா வாழ்க்கையோட எல்லைக்கே ஓடுறா. கடைசியா ஓடி வந்து பார்த்தா ஒரு எட்ஜ்ல வந்து நிக்கிறா. திரும்பி பார்த்தா தான் தெரியுது இப்ப இவ இருக்கக்கூடிய இந்த ஒரு சிட்டி வந்து கம்ப்ளீட்டா நாசமா போயிருக்கு. யாருமே இல்ல, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. ஷாக்லயே அப்படியே வந்து மயங்கி விழுந்திருப்பா. ஜஸ்ட் மிஸ். கரெக்டான டைம்ல இவளை வந்து ஒரு கை வந்து பிடிக்குது. முழிச்சு பார்த்தா ஒரு ரூம்ல இருக்கா, சின்ன ரூம். இவ இருக்கக்கூடிய இந்த ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் இவளுடைய அப்பா அந்த கில்பர்ட் இருக்காப்ல. அந்த டைம்ல ராஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரான். கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரான். நான் சொல்றத பொறுமையா கேளு. இப்ப நாம அந்த டைம் லைன்ல இல்ல, வேற ஒரு டைம் லைன்ல இருக்கோம், நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றான். அதுக்கப்புறமா இந்த ராஃப் நம்ம ஹீரோயினையும் அந்த கில்பர்ட் 2 பேருமே ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போறான். அங்கதான் அந்த ஃபாக்ஸ் அப்படின்றவன் இருக்கான். எதுக்கு எங்களை இப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்க, நாங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே சொல்றாங்க. தப்பிக்கணுமா, அந்த ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி போங்கடா அப்படின்னு சொல்லி வழியை காமிக்கிறாங்க. சரின்ட்டு இந்த அப்பாவும் பொண்ணும் அந்த டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, ஜாம்பி மாதிரி இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவருடைய பேரு ஹென்றி, இவங்களோட சேர்ந்துக்கிறாரு. இந்தாமாயே நீ பார்த்தது எல்லாமே ரெகுலரான ஜாம்பிஸ், அதை விட கொடூரமான ஜாம்பி எல்லாமே இருக்கு, அதுக்கிட்டலாம் வெளியில போய் மாட்டிக்கிட்ட சங்கு தாண்டியை அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது இந்த 2 பேருமே அப்பா பொண்ணு 2 பேருமே போஸ்ட் அப்பாகலிப்டிக் ஃபியூச்சர்ல தான் இருக்காங்க. எதிர்காலத்துல பூமியில இருக்கக்கூடிய நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க, பூமியே பாதி அழிஞ்சிருச்சு, எல்லா இடத்துலயும் ஜாம்பி மட்டும் தான் இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர், இவங்களை காப்பாத்தணும் கருத்தர். இது எல்லாம் எதனால நடந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒன்னு இருந்துச்சுல, அது வந்து வெடிச்சு போச்சு. இதுதான் காரணம். அப்படியே இந்த ஹென்ரியும் ஒரு வீடியோ ஒன்ன காமிக்கிறாப்ல, அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் நம்பணும்ல, அதனால. ஆனா இந்த கில்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு ட்ரிக், நீங்க வந்து என்ன நம்ப வைக்கிறீங்க, அந்த ஒரு டீலை வந்து நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னமா பொண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸா இவங்க எல்லாரும் என்ன நம்ப வைக்கிறியா, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. என்ன சார் நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே அந்த ஜாம்பிஸ் எல்லாருமே அப்படியே வர ஆரம்பிக்குது. வந்த உடனே இந்த சயின்டிஸ்ட் அப்படியே அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாப்ல. இத பார்த்தா அந்த கில்பர்ட் அவர் வந்து நடுநடுங்கி போறாப்ல, பயத்துல உச்சாவே வந்துரும் போல. அதுக்கப்புறமா இந்த சிட்டியை வந்து சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அப்பா பொண்ணு 2 பேருக்குமே. பாரிஸ் முழுக்க எங்க பேசிட்டு இருக்கும்போது நாக்க கடிச்சுட்டீங்க, செம்மையா வலிக்குது. பாரிஸ் முழுக்க யாருமே இல்ல, மக்கள் நடமாட்டமே இல்ல, ஜாம்பிகள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மேகம் ஒண்ணு இருக்கு. அந்த மேகம் ரேடியோ ஆக்டிவ் மேகமா இருக்கு. அதாவது 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படியாப்பட்ட மேகம் வரும். அப்படி அது வந்துச்சுன்னா அதால எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுதோ, எவ்வளவு தூரம் மழையை பொழிய வைக்க முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காலி, செத்துருவாங்க. அவ்வளவு வருஷம் அது பாட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே போகுது. சோ அடுத்த வருஷம் ஆச்சுன்னா யாருமே இருக்க முடியாது, எல்லாருமே செத்துருவாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ரொம்ப பெருசாயிரும். இப்பதான் இந்த கில்பர்ட் வந்து எதிர்காலத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரெக்ரெட் பண்றாப்ல, ஐயோ நம்மளால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு. சரி ஃபைனலா இது என் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாப்ல. அப்ப அந்த ஃபாக்ஸ் சொல்றான், சரி இவன் இங்க தானே இருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டோம்னா என்ன, அவன் போய் சைன் போட மாட்டான், எதுவுமே நடக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் குறுக்க வந்துடுறான், குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி. அது எப்படி என் அப்பாவெல்லாம் யாரும் சுட முடியாது, சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறா, எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுறா. இன்னொரு வழியே இருக்கு, அந்த லேப்டாப்பை ஒரு வேளை திருடி இருந்தா பொலிட்டிக்கலா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கும், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், இந்த உலகமே வந்து அதை நோட்டீஸ் பண்ணிருக்கும். சரி மறுபடியும் அந்த லேப்டாப்பை திருடலாம்னு சொல்லி பார்த்தா இந்த கால நேரம் அந்த பெட்ரோல் இருக்காங்கல்ல போலீஸ்காரங்க, கால போலீஸ், அவங்க அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. அதுதான் ஒரே சாய்ஸ், பண்ணணும்னா அதை வேணா பண்ணலாம், ஹிஸ்டரியை போய் மாத்தி எழுதணும்னா அவங்க கூட சண்டை போட்டு போரிட்டு ஜெயிக்கணும். அப்ப சடனா இந்த கில்பர்ட்டுக்கு வந்து சுயநினைவு போயிருச்சு, எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். அப்ப இந்த ராஃப் வந்து புதுசா ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்குறான். ஐடியா அப்படின்ட்டு பழைய ஹிஸ்டரியை வந்து வாண்டடா மாத்தினாதான் அந்த கால போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, அதன் மூலமா
ஏதாவது வந்து தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கில்பர்ட் வந்து அவரா இந்த வேலையை செஞ்ச மாதிரி பண்ண வைக்கணும். அப்படி செஞ்சா அவரே வந்து பாஸ்ட்ல நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவரா பண்ணணும். அப்படி நடந்தா ஒருவேளை தானா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்றான் இந்த ராஃப். இவன் சொல்றது எப்படி இருக்குன்னா, எதிர்காலத்துல புள்ள வளர்ந்துருச்சு, புள்ள பிறந்துருச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு நான் வந்து அவனா முடிவெடுக்கணும், எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா இப்படியாப்பட்ட பிளானுக்கெல்லாம் இவர் எப்ப வந்திருப்பாருன்னா, இந்த கில்பர்ட்டோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்திருப்பாரு. சோ ஒருவேளை அந்த சிச்சுவேஷனை மாத்தணும்னா பொட்டன்ஷியலா சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபாக்ஸ் வந்து ஒத்துக்குறான். ஆனா ஒரு ரூல் ஒண்ணு போடுறான். ஒருவேளை நாங்க வந்து இந்த ஒரு ப்ராசஸ்ல பாஸ்ட்ல போய் ஹிஸ்டரியை வந்து மாத்த போறோம், அதுக்கு நடுவுல யார்கிட்டயாச்சும் போலீஸ்காரங்கிட்ட கால போலீஸ்ட மாட்டிக்கிட்டோம்னா கட்டாயமா உங்க ஒப்பனை வந்து சுட்டு தள்ளிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபாக்ஸ் சொல்றான். ஏன்னா அப்பதான் நாங்க வந்து எங்களை காப்பாத்திக்க முடியும். இந்த ஃபாக்ஸ் இல்லைன்னா எங்களுடைய எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஐ மீன் கில்பர்ட்டை வந்து சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட் வந்து லேபுக்கு போயிடுறாப்ல. மத்த எல்லாருமே பக்கத்துல வந்து ஒரு லோக்கலான பப் ஒண்ணு இருக்கு, பப்புல மப்புல திரியிற பொம்பளை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பப்புக்கு போறாங்க. ஏங்க எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறா. கேட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சிரிக்கிறாங்க, கேட்க அப்படின்னு. ஏன்னா சுத்தமான தண்ணி அப்படின்றது காணாம போய் பல வருஷம் ஆச்சு, இவனடா தண்ணி வந்து கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்து. ஆனா இவ்வளவு நடந்த பின்னாடியும் இந்த கில்பர்ட் இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோயினோட அப்பன், அவன் இன்னும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கான். போய் நம்ம பாட்டுக்கு சைன் போட்டுருவோமா, இவங்க எல்லாம் நம்மள குழப்பறாங்களே அப்படின்ட்டு. இங்க பாருங்கப்பா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நீங்க ஒருத்தன் தான் காரணமா இருக்க, தயவு செஞ்சு தெரிஞ்சு துளப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா இந்த பொண்ணு. அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, ஒருவேளை இவன் தான் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. நம்ம பாகுபலி படத்துல எல்லாருமே சுத்து போட்டுருவாங்க. சுத்து போட்டோன்னே பிரபாஸ் என்ன பண்ணுவாப்ல, என் தம்பிகளுக்கு ஃப்ரீ ட்ரிங்க்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரிங்க் அப்படின்றாப்ல. இதை காரணமா வச்சு அப்படியே வந்து இவங்க சைஸா நழுவிடுறாங்க. அந்த ராஃபும் ஃபாக்ஸும் ரெண்டு பேருமே பின்னால துரத்தி வர ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லாருமே குடிச்சுக்கிட்டு நல்லா டசக்கு 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 டசக்குன்னு சொல்லி டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வெளியில வந்து பார்த்தா தெருவே எம்டியா இருக்கு, யாருமே இல்ல அப்படின்னு மனுஷங்கள தான் சொன்னேன், ஜாம்பிஸ சொல்லல. ஜாம்பிஸ் சுத்து போட ஆரம்பிக்குது. இந்த ஓடுறேன் பாடுறா அப்படின்ட்டு இந்த அப்பனும் பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறமா ஓடி போய் பார்த்தா தான் தெரியுது அது முட்டு சந்து அப்படின்னு. அட முட்டா பயிலுகளா. அந்த ஒரு மொமெண்ட்ல பின்னால வந்த நல்ல வேலையா வந்தாங்க, ஃபாக்ஸும் ராஃபும் பின்னால துரத்தி வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க. பாத்துக்கோங்க. ஒரு கட்டத்துல இவங்களும் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா போதுமான அளவு புல்லட் இல்ல, டம்மி பாவா பேட்டரி இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. சரி கையில வந்து ஒரு பிரேஸ்லெட் வச்சிருப்பான்ல, அதை அமுக்கி அப்படியே டைம்ல மாத்திரலாம் அப்படின்னு பாப்பான். ஆனா அதுலயும் பேட்டரி இல்ல. அப்ப சொன்னேன்ல அதேதான், டம்மி பாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜாம்பிஸ் கிட்டக்க வந்தாச்சு. சடனா பின்னால இருந்து யாரோ அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது அந்த ஜாம்பிஸ. அப்படியே ஒரு சாட்டை ஒண்ணு வைக்கிறாங்க. எல்லா பொடி வாண்டுகளா இருக்கு. இந்த வாண்டுகளோட குழுவோட பேரு கேங் ஆஃப் வாரியர் சில்ட்ரன். அவங்க பின்னால இருந்து அட்டாக் பண்றாங்க. அந்த சவுண்ட கேட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாமே அவங்களோட பக்கம் போகுது. சோ இத சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மானகட்ட இந்த 4 பேருமே குழந்தைகள்ட்ட அந்த பொறுப்பை அவங்க அட்டாக் பண்ற பொறுப்பை விட்டுட்டு இவங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல இந்த பெட்ரோல் கார் ஐ மீன் கால போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த சயின்டிஸ்டோட லேபுக்கு தான் வராங்க. அப்படியே பொறுமையா வராங்க. லேப் டோர் கிட்ட வந்துட்டாங்க. இதை இந்த ஹென்றி சயின்டிஸ்ட் செக்யூரிட்டி கேமரா மூலமா பாத்துட்டாப்ல. வாங்கடி வாங்க அப்படின்ற மாதிரி, வாங்கிக்க வாங்க. அவர் அந்த மொத்த லேபையும் வெடிக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாப்ல. அந்த மொத்த லேப் அப்படியே வெடிக்குது. என்னதான் மொத்த லேபு வெடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல இந்த கால போலீஸ்க்கு. அந்த வெடிச்ச அந்த லேப்லயும் உள்ள போய் அவங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மேப் ஒண்ண பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் குரூப் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அந்த குழந்தைகள் குரூப் காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல எல்லா பேருமே சில்ட்ரன்ஸா தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சர்வைவ் ஆயிருக்காங்க. பாத்துக்கோங்க. அவங்க எல்லாருமே நம்ம குரூப்புக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, மீல்ஸ் ஷேர் பண்றாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு வந்து இந்த டேபிள் மேல வந்து படுத்து கிடக்கான். திடீர்னு டெலிபோர்ட் ஆகி எங்க இருந்தோ வந்து இங்க வந்துட்டான். எனிமே வந்துட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ண நம்மள போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஆனா லேட் ஆயிருச்சு. அந்த கால போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியே அந்த ஒரு இடத்து முழுக்க அப்படியே ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. எல்லா குழந்தைகளும் அந்த டேபிள் அப்படியே கவரா யூஸ் பண்றாங்க. கல்லை விட்டு எறியறாங்க. சின்ன வயசுல எல்லாம் இந்த கள்ளத்தான ஆயுதமா யூஸ் பண்ணிருப்போம். யாராச்சும் வந்தாங்கன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விரட்டுவோம்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாருமே இந்த கால போலீஸையே கல்ல வச்சே விரட்டுறாங்க. இந்த வாண்டு பசங்க வேற ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களும் அந்த பக்கத்துல இருந்து கிரேனேட தூக்கி போட்டாங்க. அப்படியே அந்த சயின்டிஸ்ட் இருக்காப்ல, அவர் போய் அது மேல படுத்துக்கிட்டு எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு குண்டை ஒண்ணு தூக்கி போட்டோன்னே கேப்டன் அமெரிக்கா ஒல்லியா இருப்பாப்ல, அப்ப அது மேல ஏறி அப்படியே படுத்துக்குருவாப்ல. ஆனா ஒண்ணுமே ஆகாது. ஆனா இந்த சீன்ல அது அப்படியே வெடிச்சிருச்சு. வெடிச்ச உடனே கம்ப்ளீட்டா பீஸா போறான். இப்பதான் புரியுது இவன் வந்து ஒரு ரோபோட் அப்படின்ட்டு. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்பர்ட்டை பார்த்து இவனை சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் சொல்றாங்க இதை விட நல்ல ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இதனால அந்த கால போலீஸ் வந்து ஃபாக்ஸை பிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ராஃப் வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். சாகுற வரைக்கும் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு அவனையும் ஈஸியா பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கையை தூக்கிக்கிட்டு
அப்படியே சரண்டராக வராங்க. ராஜா போனதுக்கு அப்புறமா கூஜாக்கு என்ன வேலை? அந்த கால போலீஸா இருக்கக்கூடிய லூயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் ஒருத்தி இருக்கா. அவ பாக்குறா என்ன எல்லாருமே குழந்தைகளா இருக்காங்க, போர்ல வந்து குழந்தைகளுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ராஃப், ஃபாக்ஸ், நம்ம ஹீரோயின் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போறா. அது மட்டும் இல்லாம சொல்லிட்டு போறா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் யாருக்குமே ஒண்ணுமே ஆகாது. இவங்க பண்ண இந்த கால கிரைமுக்கு தான், கால குற்றம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க, டைம் கிரைம் அப்படின்னு. அதுக்கு தான் இவங்களை கூட்டிட்டு போறோம், வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் பொண்ணு சொல்றா. கட் பண்ணா இந்த கால போலீஸ் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட சீஃபோட பேரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, கான்ஸ்டன்ஸ். அந்த சீஃப் வந்து சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரொம்ப நாளா அந்த ஃபாக்ஸ்ன்றவன் எங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தான், அவனை பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா கதையில எதுவும் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல ஃபாக்ஸ் வந்து நல்லா வந்தான், அவன் நல்ல விஷயம் மட்டும் தான் பண்ணான், அவன் ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளுடைய மைண்டை வந்து மாத்தி ஆகணுமே அப்படின்ட்டு இந்த சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரூமை விட்டு போக வச்சுட்டு இன்னொருத்தி ரூமுக்குள்ள வர்றவ வயசான நம்ம ஹீரோயின் வரா. இவங்க நம்ப வைக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த ஃபியூச்சர் கேரக்டரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க பாருங்க. எதிர்காலத்துல ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அப்படி சேஞ்ச் பண்ணா கட்டாயம் இதை கம்ப்ளீட்டா பாதிக்கும். இப்ப நாம பாரு, நான் தான் நீ, நான் ஒரு நல்ல லைஃபை தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் வந்து போய் கடந்த காலத்தை மாத்தணும், இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி எதிர்காலத்து ஹீரோயின் சொல்றான். இப்ப நான் இருக்கேன்ல, இந்த ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு காரணம் நம்மளுடைய அப்பா அந்த ஒரு பிசினஸ் டீல்ல சைன் பண்ணதுதான். அது நடக்கலன்னா நாம இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம், உனக்கு இப்ப புரியுதா அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அது மட்டும் இல்லாம சொல்றா, நம்மளுடைய அப்பா வந்து ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிருவாரு. காரணம் என்னன்னா தன்னுடைய பொண்டாட்டியோட இறப்பு தாங்க முடியாம ஏங்கி 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 குடிச்சு 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 தன்னை தானே வந்து அழிச்சு பாப்பல. இதுதான் நடக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சமூக போராளியா இருந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டு அதே தப்ப நீ பண்ணிராத என்ன அப்படின்ற மாதிரி இந்த வயசான ஹீரோயின் இப்ப இளமையா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அட்வைஸ் கொடுக்குறான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு இப்ப 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா உங்களுடைய 20 வயசு அந்த பையனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கட்டாயம் தெரிஞ்சுப்பேன். ஒரு கமெண்ட்டையும் வாசிப்பேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் இந்த அப்பாவையும் ரெண்டு பேரையுமே பிரசன்டா கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஏன்னா ஹிஸ்டரியை வந்து மாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. இதுக்கு நடுவுல இந்த ஃபாக்ஸையும் ராஃபையும் தான் காமிக்கிறாங்க. அந்த சீஃப் கான்ஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இவங்க ரெண்டு பேர் மேல பல குற்றங்களை வந்து முன்வைக்கிறாங்க. எவ்வளவு பேரு லைஃப் வந்து பாழாக்க தெரிஞ்சீங்களடா அப்படின்ட்டு. அதுக்கு இந்த ஃபாக்ஸ் சொல்றான், என்னது பல பேரோட லைஃப் நான் பாழாக்க தெரிஞ்சனா, எவ்வளவு பேரோட வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், உனக்கு தான் அது புரிய மாட்டேது. உங்களுடைய லைஃபை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவ்வளவு பேருடைய வாழ்க்கையை வந்து நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபாக்ஸ் சொல்றான். என்ன அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆல்ரெடி பாஸ்ட்ல போயிட்டு நிறைய பேரோட மக்களோட லைஃபை வந்து காப்பாத்திருப்பான். இது எதுவுமே இந்த கால போலீஸ்ல இருக்கக்கூடிய இந்த சீஃபுக்கு வந்து ஞாபகமே இல்ல, இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே ஞாபகம் இல்ல. சோ ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா, ஒருவேளை டைம் வந்து ரீசெட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் முத இருந்து அப்படின்னு சொல்லி லூப் ஆகுது அப்படின்னா அந்த லூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கட்டாயம் அது ஞாபகம் இருக்கும், மத்த யாருக்குமே அது ஞாபகம் இருக்காது. ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ் வந்து யாரு போனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், மத்த யாருக்கும் ஞாபகம் இருக்காது. இவ்வளவுதான். என்னங்கடா மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த சீஃப் ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு காலமே இல்லாத ஒரு சிறைச்சாலை, உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த காலமே இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறைச்சாலையிலே கடங்கடா அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுறாங்க. நல்லா இருக்குல்ல, காலமே இல்லாத ஒரு சிறைச்சாலை, டைம் அப்படின்னு ஒண்ணு அந்த சிறைச்சாலையில கிடையவே கிடையாது. அப்படியே கட் பண்ணி இங்க பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. இந்த கில்பர்ட் இருக்காப்ல, இந்த அப்பா கார்ல போயிட்டு இருக்காப்ல, அந்த ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு தான், அந்த டீலை இன்னைக்கு தான் போய் பண்ண போறாப்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்காப்ல. அப்ப அவருடைய டிரைவர் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல நிறைய கொஸ்டின். என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க சார், உங்க பொண்ணு ரொம்பவே புத்திசாலி, அவ ரொம்ப ரைட் சூப்பர் நல்ல பொண்ணு சார் அப்படின்ற மாதிரி இவர் இப்படி காம்ப்ளிமெண்ட் சொன்னவும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. நம்மளாலதான் எதிர்கால வாழ்க்கையே போக போதே அப்படின்னு நினைச்ச இந்த கில்பர்ட் உடனடியா தன்னுடைய வீட்டுக்கு வந்து வண்டியை திருப்புங்க அப்படின்றாப்ல. வந்தவர் அப்படியே போறாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போறாரு. நான் இந்த முடிவை நான் அப்புறமா கூட எடுத்துக்கிறேன், ஆனா நான் வந்து உன்கிட்ட ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த எதிர்காலத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கால போலீஸ்க்கு சிக்னல் ஒண்ணு வருது, அதாவது டைம் லைன்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இது எல்லாமே பிரசன்ட்ல நடக்கிற விஷயம், இதை நாங்க போய் ஒண்ணு மாத்த கிடையாது. சோ எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அது தானா நடக்கிற விஷயம். சோ இதுல கால போலீஸ் உள்ள போய் மூக்கு நுழைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபாக்ஸ் சொல்றான். ஆனா அந்த சீஃப் வந்து இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம யாரையுமே இருக்க மாட்டோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷலா ஒரு ரூலை ஒண்ணு அவங்களே ஒரு ரூலை கிரியேட் பண்ணி ரூலை பிரேக் பண்றாங்க. எல்லா ஆபீசர்ஸும் வேகமா போங்க, போய் அந்த கில்பர்ட் அவன் எப்படியாச்சும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படித்தானே, இவங்களுக்கு வந்து ஒண்ணு தேவைன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டுப்பாங்க, தேவையில்லையா அந்த ரூல்ஸ் வந்து அப்படியே எடுத்து விட்டுருவாங்க. நான் சொல்ற இந்த வழியில நீங்க ஒரு கடைநிலை ஊழியரா இருந்தா மட்டும்தான் புரியும். ஆனா அந்த கால போலீஸ்லயே வந்து ஒருத்தி
ஒருத்தி இருக்கால, அவ கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசுவா, அந்த குழந்தைகள்கிட்ட எல்லாம் நல்லா பேசியிருப்பாள். அவ பேர் லூயிஸ். அவ சொல்றா இது வந்து ஒரு கேவலமான ஒரு பிளான். இந்த லூயிஸ் கிட்ட இந்த பொறுப்பை விட்டா அவ கரெக்டா செய்ய மாட்டா, அவ நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான்ட்டு அவளுக்கு இவங்க எல்லாத்தையும் ஜெயில கொண்டு போய் போடுற வேலையை கொடுத்துட்டு விக்டர் அப்புறம் மெட்டியோ அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையுமே பாஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற வேலையை கொடுக்குறாங்க. சிட்டிக்கு வெளியில தான் காமிக்கிறாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் கிளவுட் ஒன்று இருக்குல்ல, மேகம், அது அப்படியே பெருசாகிட்டே போகுது. இன்னும் கிட்டக்க வந்துச்சு. ஆல்ரெடி நிறைய பேரை கொன்னாச்சு. அந்த பப் இருந்துச்சுல ஒண்ணு, அந்த பப்பும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. நிறைய ஜாம்பிஸ் வந்து இறந்து போச்சு. இன்னும் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் ஒன்று இருந்துச்சுல, அது அந்த கிரேனைட் மேல படுத்து அது அப்படியே பீஸ் பீஸா இருக்கும். அந்த ஹென்ரிக்கு வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன பசங்க எல்லாரும் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே பட ஓடல. ஏன்னா இவனுடைய அந்த ஒரு பிரேஸ்லெட் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. பாஸ்ட்ல போய் ஏதாச்சும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பான், ஒண்ணுமே ஆகல. இன்னொரு புதுசான ஒரு டைம் மிஷினை உருவாக்குற அளவுக்கு நேரமும் இல்ல. சோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. கால போலீஸ்ல இருந்து அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, வந்தவங்க இந்த அப்பா கில்பர்ட்டை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டு பொண்ணை துப்பாக்கி முனையில வச்சுட்டு நீ என்ன பண்ற, போய் அந்த ஒரு டீல்ல வந்து சைன் பண்ற, அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை நாங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஹாஸ்டேஜா வச்சுக்கிறாங்க பாத்துக்கங்க. அதுல அந்த மேட்டியோ அப்படின்றவன் கில்பர்ட்டை கூட்டிட்டு போறான். இந்த பக்கமா லூயிஸை காமிக்கிறாங்க. இந்த 2 பேரையுமே ராஃபாக்ஸ் 2 பேரையுமே அந்த காலமே இல்லாத அந்த ஒரு ஹோலுக்குள்ள போட போறாங்க. அவனை உள்ள போடுவாங்கன்னு பார்த்தா இந்த லூயிஸுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னா, இந்த சீஃபோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் கூடயே வந்திருப்பான். அவனை உள்ள என்ன இருக்கு பாருங்க, அப்படி பார்த்தா தெரியாத அங்கிள் அப்படின்ற மாதிரி அவனை உள்ள தள்ளி விட்டுறாங்க. இந்த 3 பேருமே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும், பெட்டரான ஃபியூச்சர் வேணும் அப்படின்ட்டு இந்த லூயிஸ் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறான். அப்படியே இந்த லூயிஸ் ராஃபாக்ஸ் 2 பேருக்குமே பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். இந்த லூயிஸ் போறா அந்த சீஃப் கிட்ட நான் மிஷனை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறான். ஆனா அந்த சீஃபுக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்கு. என்ன மண்டையில இருந்த கொண்டைய காணோம் அப்படின்ற மாதிரி, நம்ம அசிஸ்டன்ட காணமே அப்படின்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த சீஃபுக்கு சடனா அவளுக்கு வந்து ரிப்போர்ட் ஒன்று வருது, இந்த மாதிரி கைதிகள் எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த லூயிஸ் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவா, ஐ அசுக்கு புசுக்கு அப்படின்ட்டு அந்த சீஃப் வளைக்கிறான். டெஸ்க்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே லைட் எல்லாம் டிம் ஆகுது. லூயிஸை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குமே சண்டை. ஆனா அந்த சீஃப் வந்து நல்ல வித்தக்காரி போல நல்லா சண்டை போடுறான். கராத்தே பழகிற பொம்பளையா இருப்பா போல. ஒரு ஏத்துனா அப்படின்ற மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு ஏத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ஐ மீன் இந்த லூயிஸ் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவளும் ஜாலியோ ஜிங்கானா அந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு விலகி நிறைய சண்டைக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு ஸ்மாக் ஒன்ன போட்டு அவளுக்கு ஒரு ஷாட் ஒன்ன போட்டு விடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா காமிக்கிறாங்க. டைம் டிராவல் பண்ண அந்த ஃபாக்ஸ் கரெக்டா இந்த கார் மேலேயே வந்து விழுகிறான். இந்த கில்பர்ட்டோட கார் மேலேயே வந்து விழுகிறான். டிரைவர் வண்டியை நிப்பாட்டவும் மேல இருந்த ஃபாக்ஸ் அப்படி கீழே வந்து விழுகிறான். அந்த மெட்டியோன்ற கால போலீஸ் அவ வெளியில வந்து அவனை செக் பண்ண வரும்போது கரெக்டான டைம்ல அந்த மெட்டியோட காலை புடிச்சுக்கிட்டு இந்த ஃபாக்ஸ் அந்த ஒரு டெலிபோர்ட் பண்ற அந்த ஒரு பிரேஸ்லெட்டை அமுக்கி விட்டுருவான். அவங்க 2 பேருமே இந்த இடத்துல காணாம போய் வேர்ல்டு வார் 1 நடக்குள்ள அந்த காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபாக்ஸ் ஓடிட்டு இருக்கான். அதை பார்த்த இந்த மெட்டியோவும் துரத்தி போறான். இவனை இங்க மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ஃபாக்ஸ் பார்த்திருப்பான். ஆனா விதியோட விளையாட்டு இந்த ஃபாக்ஸோட பிரேஸ்லெட் வந்து உடைஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. ஒரு சோல்ஜர் வந்து தெரியாதமா முதிச்சிட்டு போயிட்டாப்ல. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரியான கை சண்டை. அந்த மெட்டியோன்றவன் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த ஃபாக்ஸ் வந்து சின்ன புள்ளத்தனமா அவனுடைய உயிர் தரத்துல ஒரு குத்து ஒண்ணு விடுவான். அவன் அப்படியே புடிச்சுக்கிட்டு உட்காந்துருவான். சடனா அண்ணாந்து பார்த்தா எக்கச்சக்கமான பாம்பு வந்து அப்படியே மேல இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கமா காமிச்சா இந்த ராஃப்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் இமிடியேட்டா கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த விக்டர் 2 பேருமே இருப்பாங்க இல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாப்ல. ராஃபுக்கு ஒரு ஸ்மாக். அப்படியே அந்த விக்டர் வந்து இந்த ராஃபை சுட பார்க்கும்போது அவன் அப்படியே டெலிபோர்ட் ஆயிட்டே இருக்கான். வேற ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான். இங்க பாரு, இங்கே பாரு, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இடம் மாத்திக்கிட்டே இருந்ததுல ஒரு கட்டத்துல தெரியாதனமா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போயிருவான். டெலிபோர்ட் ஆகி மறுபடியும் வெளியில வந்து இந்த விக்டரோட பின்னால வந்துருவான். அப்படியே டெலிபோர்ட் ஆகி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கதை ஒண்ணு எழுதிட்டு இருந்தேன். அப்ப இப்படி ஒரு சீன் வேற நான் வச்சிருந்தேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒண்ணு இருக்கு. யாரா இருந்தாலும் கரெக்டா குறிப்பாத்து மண்டையிலேயே பாட்டில வச்சு அடிப்பா. ஓப்பனிங் சீன்ல அந்த ஃபாக்ஸ வந்து மண்டையில பட்டார்னு எரிஞ்சிருப்பா. அதே மாதிரி இப்ப அந்த விக்டரோட மண்டையில அடிக்கிறான். பீர் பாட்டில் தெரிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாக்கு கால் பண்ணி சொல்றான். ஆனா அந்த இடத்துல அந்த போன் அட்டன் பண்றது யாருன்னா இந்த சீஃப் கான்ஸ்டன்ஸ். அவ அந்த இடத்துக்கு வந்து இப்ப இந்த சீஃப் கான்ஸ்டன்ஸ் இந்த அப்பா கில்பர்ட்டை கூட்டிக்கிட்டு அந்த ஒரு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போறான். சைன் போடுறா அப்படின்ட்டு. இந்த கில்பர்ட் பேனாவை எடுத்துட்டாப்ல கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அப்படியே வந்து ஆட ஆரம்பிக்குது. ரியாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. என்னடா ரியாலிட்டி மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? அதாவது நம்ம ஹீரோயின் டிராவல் பண்ணி எங்க போயிருக்கா அப்படின்னா டைம் டிராவல் பண்ணி அந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ பறந்துருப்பால அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு போயிட்டு டாக்டரை போயிட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து என்ன ட்ரை பண்றான்னா
ஹீரோயின் பிறக்க வேணாம், ஆனா அந்த அம்மா பொழைக்கட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றான். இந்த ஃபாக்ஸும் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் தன்னை வந்து எலிமினேட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு டைம் லைனே மாத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே அந்த ஒரு ரியாலிட்டி மாற ஆரம்பிக்குது. டைம்ல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டையும் அடையுது, புதுசா உருவான எல்லா பர்சன்ஸும் அழிஞ்சு போறாங்க, அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. இப்ப அந்த அம்மா வந்து காப்பாத்திட்டாங்க. அவ எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்க ஆலிஸ், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவளுடைய உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த அம்மா உசுரோட இருந்தாங்கன்னா நம்ம ஹீரோயின் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவ மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி நான் யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போறான். இந்த கில்பர்ட்டுக்கும் இப்பதான் புரிய வருது, ஐயோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு. தன்னுடைய பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டு கத்துறாப்ல. கத்திட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா இப்ப ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருக்காரு. இவருடைய பொண்டாட்டி உசுரோட இருக்கா. இப்ப இவங்களுக்கு 2 பொண்ணுக்கு பிறந்திருக்கு, ஒரு பொண்ணு இல்ல. என்கிட்ட 2 இருக்கு அப்படின்ற மாதிரி, என்கிட்ட 2 பொண்ணு இருக்குன்ற மாதிரி 2 பொண்ணு பிறந்திருக்கு. ரொம்ப நல்ல லைஃப். இப்பதான் ஞாபகம் வருது, நான் வந்து ஒரு பேப்பர்ல சைன் போடணுமே, அதுல நான் சைன் போட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா கேக்குறாப்ல. அதாவது இந்த ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அப்பா, ஐ மீன் இவருடைய பொண்டாட்டி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வந்து காமிக்கிறாரு. ஆமாங்க, நீங்க அன்னைக்கே சைன் போட்டுட்டீங்க. என்னன்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாதபடி ஒரு நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல எனர்ஜி ப்ராஜெக்ட் ஒண்ணு, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி, அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க சைன் போட்டுட்டீங்க, அதை லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. கட் பண்ணி இந்த ஃபாக்ஸை காமிக்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் கிளவுட் வந்து இல்ல, கம்ப்ளீட்டே இல்ல. ஏன்னா அந்த ப்ராஜெக்டே இல்ல, அப்புறம் எப்படி ரேடியோ ஆக்டிவ் கிளவுட் வந்து இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஓகே, இவனுடைய குழந்தையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கட் பண்ணி கால போலீஸை தான் காமிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஆனா இந்த லூயிஸ்க்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவ போய் நிறைய மாற்றம் செஞ்சிருப்பா இல்லையா, அதனால எல்லாருமே பப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க ஆலிஸ், எப்படா ஆலிஸ் வந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு டைம் பாரடாக்ஸ் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப நடந்துச்சுல்ல, அது எல்லாமே ரிப்பீட் அப்படின்ற மாதிரி அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா, அவங்க அம்மா வந்து உசுறு கொடுத்திருப்பாங்க, அவங்க அம்மா எப்படி உசுரோட பொழைச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் செத்ததுனால அப்படின்ற மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி ரிப்பீட் லூப்ல போயிட்டே இருக்கும். உண்மையை சொன்னா நம்ம ஹீரோயின் வந்து அழிஞ்சு போயிட்டா, அவ இல்ல ஆனா அவ இருக்கா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா இந்த டைம் லூப் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவ இருந்தால, அதான் அப்படி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடிய வருது. எப்படி இந்த கதை வந்து நல்லா இருந்துச்சுல, சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைம் டிராவல் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி உங்ககிட்ட வந்து இதையும் சொல்லிடலாமே அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு தரமான படத்துல கட்டாயம் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய்.